இது வந்து செகண்ட் ரவுண்டு மேட்ச். கொம்புக்காரனந்தல் வர்சஸ் எம்ஆர் பிரதர்ஸ் ஆலங்குடி. எம்ஆர் பிரதர்ஸ் ஆலங்குடி தான் பேட்டிங் டீமாக பார்க்குறோம். கொம்புக்காரனந்தல் ஃபீல்டிங் டீமு. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுலர் 2 ஓவர் பிடிச்சிக்கலாம். அப்படிங்கிறப்போ 3 பவுலர் போடுவாங்க. ஒரே ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 2 டீமுக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்குமார் ஸ்ட்ரைக்லையும் ஜெகதீஷ் நான் ஸ்ட்ரைக்லையும். 1 and only பவர் பிளே ஓவர் போட குரு. அம்பேரா முத்துக்குமாரன் இருக்காரு. மாயாஜால பந்து வீச்சாளர். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல நீலகத்தில் பாலில் மூவ்மெண்ட் இருந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் குச்சி பந்து செம்ம ஹைட்டாக போயிருக்கு. 2 ஃபீல்டர் 3 ஃபீல்டர் போகிறாங்க. யாராவது ஒரு ஆள் பிடிச்சானுங்கிற கட்டாயத்தில் சறுக்கிருச்சு அந்த ஃபீல்டருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. தேர்ட் ஒன் சூப்பரான பாலுங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட வந்துச்சு. பிச் ஆஃப் த பால்ல இருந்து நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு குரு. ஃபோர்த் ஒன் இந்த ட்ராக் இந்த தடவை மேலே எந்திரிக்கும் நினச்சாரு பேட்ஸ்மேன். ஆனால் வந்ததோ கீழே. அப்படிங்கிறப்ப இதுவும் டாட்டு. அடுத்தடுத்து 2 டாட்டு. இந்த டபுளுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு மூவ் பாடி அட்டாக் உடம்புல பட்டு ரன்ஸ் ஓடலை. கீப்பர் பிடிச்சாரு. அப்படிங்கிறப்போ டாட்டு. லாஸ்ட் ஒன்று பவர் பிளேயோட கடைசி பந்து டாப் ஏஜ். 5 நல்ல பால் அதோட சேர்த்து இந்த 6வது நல்ல பாலான்னு பார்த்தா 2 பேருக்கு நடுவால பிச் ஆயிடுச்சு. நீ புடி நான் புடிங்கிற கான்செப்ட். கீப்பர் த்ரோ டைரக்ட் ஹிட். எஸ் பேட் ஏர்ல இருந்திருக்கு. லாஸ்ட் பால் விக்கெட்டோட முடிவுக்கு வந்திருக்கு. பவர் பிளே சூப்பர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு குருமணி. 3 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டு, 2 அவுட்டு. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் நவீன் வந்திருக்காரு. யங்ஸ்டர் ஜெகதீஷன் ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருந்தார். முதல் ஓவர் ஃபுல்லாக பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உடம்புல என்னன்னு தெரில. ஆனால் ஒரு ரன் அலவுடு ஓட விட்டுட்டாங்க. பாடி அட்டாக். நியூ பேட்ஸ்மேன் மகா ஸ்ட்ரைக்குக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. வாக்கிங் லென்த் நேரம் எடுத்துகிட்டு வந்து காலில் பைரனர் வச்சுருக்காங்க. 2 அலவுடு. ஷார்ட் லாங் ஆஃபில் ஃப்ளாட்டாக ஒரு ராக்கெட்டு. எஸ் கிளியர் பண்ணியிருக்கு. 6 மகா பேட்டில் இருந்து முதல் 6 இன்னிங்ஸோட முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் நல்ல நீல காலத்தில் லென்த்தை சேஞ்ச் பண்ணார். முன்னே இழுத்து போட்டார். டாட்டா மாதிரி இருக்குது. கம்பேக்கிங் டெலிவரி. 1 பால் ஒய்டு ரீபால். டெம்பு பக்கத்தால் பிச்சாச்சு. எரியல. டாட். 2 ஓவர் முடிவுக்கு வருது. 13 ரன் ஆடி இருக்காங்க. பால் டு பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. 1 விக்கெட்டு. இந்த ஓவர் போட குரு முதல் ஓவரை எக்ஸலண்டாக போட்டிருந்தாரு. அவர்கிட்டே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்த்துக்குலேருந்து நல்ல ஷாட். கண்டிப்பாக அது 4 அன்ஸ்டாப்பபிள் 4 இருக்கும். எஸ் பவுண்ட்ரி ஸ்விட்சுக்கிட்டு திரும்பி முதல் 4. லோ கேப்ட் கீழே வந்துச்சு. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாரு. உருட்டி விட்டாருன்னு சொல்லலாம். டாட்டு. ஓய்யோ யாக்கிங் லென்த்தில் ஜஸ்ட் மிஸ். ஆஃப் ஸ்டம்புக்கும் பக்கத்தில் பிச்சாச்சு. ஸோ பவுலரோட எக்ஸ்பிரஷன்லேயே தெரியுது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அகைன் ஒரு நல்ல பந்து. 4க்கு அப்புறமா கன்சிக்யூட்டிவாக 3 டாட் பால் நினைக்கிறேன். அடுத்த பந்து டாப் ஏஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச். விட்டு தான் பிடிக்க பார்த்துருக்காரு கார்த்தி. சிங்கிள். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் டாட்டிங் லென்த்தில் எக்ஸலண்ட் ஓவர். டாட்டு. டாட்டோட அந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு 4 விட்டு கொடுத்துருந்தாலும் நல்ல ஓவர் அமைஞ்சிருக்கு. 2 ஓவருமே நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு குரு. 3 ஓவர் முடிவுக்கு 18. அதே ஒரு விக்கெட்டு. கடைசி ஓவர் 4வது ஓவர் போட சரவணன் யங்ஸ்டர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ரீபால். ஷாட்டுங்க. கிளவர் பேட்டிங். தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணார். பிக்கஸ்ட் 6 எங்கேயோ போயிருச்சு. ஜெகதீஷன் பேட்டில் இருந்து 6. ஒரு பாலுக்கு 7 ரன் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் எல்லா பாலும் பெருசுக்கு தான் நிற்பார். பேட்ஸ்மேன் ஏறி போன காரணத்தால் டாட்டா மாதிரி இருக்குது. பேக்கிங் டெலிவரி. ஃபுல் டாஸ் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாரு. கிளவர் பேட்டிங். அதே மாதிரி நல்ல டிஸ்டன்ஸும் போயிருக்கு. 2வது 6 இந்த ஓவரில் ஜெகதீஷன் பேட்டில் இருந்து. ஸ்விட்ச் ஹீட் பீமர் நினைக்கிறேன். எஸ் நோ பால் கொடுத்துட்டாங்க. கழுத்து யாருக்கிற முயற்சி. பவுலர் அண்ட் ப்ரெஷர். 2 6 போயிருக்கு இப்போ வரைக்கும். பெரிய ஓவராக மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஹிட் பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அகெயின். ஒய்டு கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஹிட் அப்படியே இருக்கும். ஃபுல் டாஸ் லாங் ஆனில் கோல் போஸ்ட்டை உரசிட்டு போச்சு.
2 அழுத்த பார்ப்பாங்க. ஏன்னா அதே பேட்ஸ்மேன் இங்கே வர நினைப்பாரு. 2 6 அடித்த பேட்ஸ்மேன் 2 ரன். பேட்ஸ்மேன் ஏறி நின்னாரு. ஸோ செகண்ட் லைனை கன்சிடர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் பேர். எஸ், அதை தான் சொல்கிறாரு, ஏறி நிற்கிறீங்க அப்படின்னு. டாட் ஸ்லாட்டுங்க, லாங் ஆன். 3வது ஆறான்னு பார்ப்போம். எஸ், ரியாக்ஷனே கிடையாது அந்த ஃபீல்டர்ட்ட இருந்து. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஜெகதீஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 41 ரன் ஆடிருக்காங்க, 42 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓவருக்கு 10 ரன் ரேட்டில் மூவ் பண்ணணுங்கிற கான்செப்டில் 2 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க. அறிவு ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. 1 and only பவர் பிளே ஓவர் சதீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஏரிய பால். ஸ்டெம்பு மேலே போச்சு. ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணார் பேட்ஸ்மேன். டாட்டு. செகண்ட் பால் அங்கே ஃபீல்டர் கிராஸ் பண்ணிடுச்சு ஓவர் த ஹெட். அப்படிங்கிறப்போ பவுண்டரியான்னு பார்ப்போம். எஸ், அன்ஸ்டாப்பபிள் 4, மச் நீடட் 4ன்னு சொல்லலாம் அறிவு பேட்டில் இருந்து. டாப் ஏஜ் ஒரு ஷாட்டுக்கு கமிட் ஆனாரு. வித்தியை கொடுக்காத பந்து. அப்படிங்கிறப்ப ஃபீல்டர் பால்க்கு கீழே போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட்டு 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிட்டாங்க. கம்பேக்கிங் டெலிவரி சதீஷ் கையிலிருந்து. 1 ரன் பேட்ஸ்மேனாக கேபி. ஆஸ்டம்ஸில் கிளவர் பேட்டிங், கேப்பில் பிளேஸ் பண்ணார். நல்லா பைசெக் பண்ணார். பவுண்டரியான்னு பார்ப்போம். விரட்டிக்கிட்டு இருக்காங்க 2 ஃபீல்டர். எஸ், போயிருச்சு 2வது 4 இந்த ஓவரில். வந்தோடனே விக்கெட்டை பற்றி யோசிக்கவே கிடையாது. என் பங்குக்கு நான் ஒரு 4 அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. லாஸ்ட் 2 மோர். சூப்பரான ஷாட்டு. நேருக்கு நேராக ஒரு ஃபீல்டரை வச்சுருக்காங்க. மாதேஷ் சப்ஸ்டியூட் ஃபீல்டர் அங்கே இருக்கார். சிங்கிள். கார்த்தி ஸ்ட்ரைக்கில் தனிக்கு முதல் பந்து. பவர் பிளேயோட கடைசி பந்து. ஷாட்டுங்க, ஒரு கூட்டினார். பிக்கஸ்ட் 6 இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 6 எக்ஸ்பென்சிவான ஓவர். 2 4 ஒரு 6ன்னு. அதே மாதிரி கார்த்தி சந்திச்ச முதல் பந்து 6. இப்போ உள்ள நிற்கிற 2 பேட்ஸ்மேன் சந்திச்ச முதல் பந்து பெரிய ஷாட் ஆடி இருக்காங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 16 ஒரு விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக போன காரணத்தால் இந்த ஓவர் போட சரவணன் ஓவர் தகையிலேருந்து ஃபர்ஸ்ட் பால் 3 பால் லெக் ஸ்டம்பில் ஒய்டு போட்டிருந்தாரு. அகெயின் நினைக்கிறேன். எஸ், இதுவும் ஒய்டு. பேக் டு பேக் 2 ஒய்டு லெக் ஸ்டம்பில். ஃபர்ஸ்ட் பால் 3 பால் ஷாட்டுங்க. 2 பால் ஒய்டை பார்த்தாரு. இந்த பால் அந்த பக்கமே ஆடி விட்டுட்டாரு. எங்கேயோ போயிருச்சு உருண்டு. 4. ஒரு பாலுக்கு 6 ரன் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன். பாடி லைன் அகெயின். பேட்டில் ஆடிட்டு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக இருக்கும். போயிட்டார் வேகமாக பாலுக்கு. ஸ்டம்ப் லைனு. விக்கெட்டுக்கான தேடலில் வந்தார். பேட்டில் சரியாக படலை. அப்படிங்கிறப்போ 2 ரன் பார்ப்போம். மோதிட்டாங்க அங்கே சேஃபாக. ஈஸி டபுள் ஓடி எடுக்கப்பட்டார். லெஃப்ட் பேட்ஸ்மேனாக திரும்பின பக்கமாகவே எக்ஸிக்யூட் பண்ணார் பவுலர். நல்ல பால்னு சொல்லலாம். டாட். பாடி அட்டாக். 2 ஓவரில் நோ சொல்லிட்டாரு கார்த்தி. அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து 2 டாட்டு. பின்னாடி ஸ்டெம்பை காமிச்சாரு. சரியாக படலை. ஹேண்டில் கிட்ட பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 2 கிடச்சிரும். பைக் வேறு இடையில வருது. எஸ், ஓடி எடுத்துட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு 27. அதே ஒரு விக்கெட்டு. 1 கூட ஆரம்பிச்சிட்டாங்க. மீதமுள்ள 12 பாலுக்கு 15 தேவை. 2 ஓவருமே எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பேட்டிங் டீம்னு சொல்லலாம். இந்த ஓவர் கூட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சதீஷ் அவரே வந்திருக்காரு. பிடிச்ச பொண்ணுங்கிற கட்டாயத்தில். ஆஸ்டம்ஸில் கிளவர் பேட்டிங். கண்டிப்பாக இது டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ணால் பவுண்டரியாக மாறும். எஸ், அதான் பார்க்க முடியுது. கேபி பேட்டில் இருந்து வர்ற 3வது 4. ஒரு குட்டி கேமி ஆடிக்கிட்டு இருக்காரு கேபி. செகண்ட் ஒன். டாப் ஏஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஃபீல்டர் கைக்கே போச்சு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 2வது விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேனா பாலா இங்கேருந்து மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாராம் பார்ப்போம். லெஃப்டி பேட்ஸ்மேன். நல்ல ஷாட். கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக கேட்சை பிடிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ 2 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மாதேஷ் அங்கே ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்துட்டார். கார்த்தி ஸ்ட்ரைக்கில் இன்னும் 10 ரன் தேவை. குத்தி போட்டார். அட்வான்ஸாக சுற்றிட்டார் பேட்ஸ்மேன். டாட்டு. லாஸ்ட் 2 மோர். 2 முக்கியமான பந்து. அப்படிங்கிறப்போ இந்த பந்தும் டாட்டு. அடுத்தடுத்து 2 டாட்டு. கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க அந்த விக்கெட்டுக்கு அப்புறமா. மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. லாஸ்ட் 1 ஒரு முக்கியமான பந்து. எஸ், பாடி லைனில் இதுவும் டாட்டு. ஃபர்ஸ்ட் பால் 4 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. இந்த ஓவரை கம்பேக்கிங் ஓவராக இருந்திருக்கு சதீஷ் கையிலேருந்து. 3 ஓவர் முடிவுக்கு 32. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. மீதமுள்ள 6 பாலுக்கு 10 ரன் தேவை. ஸோ 50-50 மேட்ச்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பால் வரைக்கும். கடைசி 6 பால் சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு இளையராஜா. எப்படி போடுறாருன்னு பார்ப்போம்.
லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாலா. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் நம்ம ஓவர் விக்கெட்லேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. அம்பேஸ் காலங்க ஒய்டு கொடுத்துட்டாங்க. தலைக்கு மேலே போன பந்து. 6-10ங்கிறப்போ எக்ஸ்ட்ராஸ் போடக்கூடாது. இடையில ஒரு பவுண்டரி ஆனாலும் மேட்ச்சு பேட்டிங் பக்கமாக போயிடும். அப்படிங்கிறப்ப 2-3 டாட் பால் தேவை பவுலிங் டீமுக்கு. 6-9 அகைன் ஒரு மூவ்மெண்ட். ஒய்டு தான் கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் 2 ஒய்டு. பேட்ஸ்மேன் மூவ் ஆகலை. இப்போ 6-8 ஸ்டம்ப் லைன். வாட் அ ஹிட். எடுத்துகிட்டு வந்து பேட்டில் ஈந்தாங்கிற மாதிரி போட்டார். நல்ல ஷாட்டுங்க. பாலா காமன் கம்போஸ்டு பேட்டிங்னு சொல்லலாம். தெளிவாக பிளேஸ் பண்ணார். 1 more to tie, 2 more to win. அந்த ஃபஸ்ட்டு 2 பால் ஒய்டு போட்டாங்களே அதுதான் ப்ரெஷர் எனக்கு தெரிஞ்சு. 6-10ங்கிறப்போ ஃபஸ்ட்டு 2 பாலை கொஞ்சம் ப்ரெஷராக பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு போட்டிருந்தாலே கிட்டத்தட்ட மொமெண்டம் வந்திருக்கும். வெல் பிளேடு. ஒய்டு பாலை விரட்டிட்டாரு. 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஃபீல்டர் அங்கேருந்து வரணும். எஸ் ஓடி எடுக்கப்பட்ட 2 குட்டி கேமியோ பாலா பேட்டில் இருந்து. இப்போ இந்த மேட்சை கும்பகர்ணந்தல் வின் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்டை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 3rd ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க.